வெல்கம் டு பிளாசம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்கு காஸ்ட்லியாக பண்ணுறோம். ஸோ நம்ம இதை பண்ணுறதுக்கு முன்னாடியே, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஈஸியாக பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பைப்பிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளார கரையான் வருது அப்படிங்கிறப்ப ஃப்ளோரிங்லேருந்து ஏறி ரூஃப் மட்டம் வரையும் போவோம், அடுத்த ஃப்ளோரையும் போவோம். ஸோ வரத்துக்கு முன்னாடியே நம்ம டைல் லேயிங்க்கு முன்னாடி பண்ணிடலாம். ஸோ என்ன மாதிரி விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லிண்டலுக்கு மேலே நிலமட்டத்துலேருந்து வருது பாருங்கள், நிலையெல்லாம் காலி பண்ணிடும். ஸோ இவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம இன்டீரியர் பண்ணுறோம், அதுக்கு ஈஸியாக பண்ணுற மெத்தடு தான் நம்ம பெஸ்ட் கண்ட்ரோலு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பைப்பிங் சிஸ்டம் மூலியமாக டைல் லேயிங்க்கு முன்னாடியே பிஃபோராக பண்ணிடுவோம். ஸோ இதுதான் அந்த பைப்பிங், ஃபோரஸ் பைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நம்ம டைல் லேயிங்க்கு முன்னாடியே லே பண்ணிட்டோம்னா நம்ம கரையான்லேருந்து தப்பிச்சிடலாம். பாருங்கள், இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதே இடத்துக்கு ரிட்டன் எண்டு பாயிண்ட்டும் வந்துடும். ஸோ இதை வீட்டோட தாய் சுற்று ஓரமாக லேயிங் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி லேயிங் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக லேயிங் பண்ணிடுவோம். ஸோ ஹால் அந்தமாரி ஏரியா வர இடத்துல இடையில ஒரு 3 ஃபீட்டுக்கு டிஸ்டன்ஸ் விட்டுவோம், லேயிங் பண்ணிடுவோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்விட் கேப்பின்லேயும் கரையான் எங்கேயுமே வராது. ஸோ ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு 3 ஃபீட்டுக்கு ஒரு லேயிங் பண்ணிடுவோம். ஸோ அவுட்ரு தாய் சவுறு ஃபுல்லாகவும் சுற்றி வந்துடும். அது இல்லாமல் இடையில இந்த மாதிரியும் வரும். இதை ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு இது பண்ணி அவுள் ஜல்லி போட்டு பேக் பண்ணிவிடுவோம். ஸோ இதை பேக்கிங் ஆகிடும்னா இதுக்கு வந்து சிமெண்ட் பால் படாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் கரையான் தொல்லையாக இருக்காது. ஸோ 1 இயருக்கு ஒரு வாட்டி மட்டும் இந்த மருந்தை நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணால் போதும். ஸோ 1 டைம் ஒர்க்கு தான். இந்த 1 டைம் ஒர்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு வாட்டி மட்டும் இன்ஜெக்ட் பண்ணால் போதும். செவுத்தில் நீங்கள் எங்கேயுமே ட்ரில் பண்ணி அது கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணி திரும்ப அதை பேக் பண்ணி அதுக்கப்புறம் அதை பெயிண்டிங் பண்ணணும். ஸோ அந்த வேலை குறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் தேவையில்லாமல் ஓட்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெயிண்டிங் பண்ணணும், அப்புறம் கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக இதுமாரி பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த ஃபோரஸ் பைப் மூலயமா இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அவசியம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம். அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கப்போ பண்ணால் மட்டும்தான். டைல் லேயிங்க்கு முன்னாடியே பண்ணிட்டோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை யாரும் விட்டுடாமல் டிஸ்பிளேயில் தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க, வந்து செஞ்சு தரோம் சிறந்த முறையில். ஃபார் 1 இயருக்கு ஒரு வாட்டி மட்டும் இந்த மருந்தை இன்ஜெக்ட் பண்ணால் போதும். இந்த கெமிக்கல் வந்து ஸ்மெல்லு வெளியே வராது, டைலுக்கு கீழே போய்டும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கரையானே வரவே வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ரூஃப் மட்டத்துக்கு வரையும் போகிறதுக்கு சான்சஸே கிடையாது. இந்த வீட்டில் பண்ணி முடித்து ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா கரையானே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறம் டைல் லேயர் வருவாங்க, டைல் லேயிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதையும் உங்களுக்கு வீடியோவாக காட்டியிருக்கோம். ஸோ என்ன டைல் லேயிங் பண்ணுறதுக்கு இடைஞ்சலாக இருக்குமா, ஹைட்டு ஏறிடுமா? ஸோ அந்த வேலையே இல்லை, கரெக்டாக இருக்கும். இது ஜஸ்ட்டு 1.5 இன்ச்சு தான் டிஸ்டன்ஸு, ஹைட்டு ஏறும் ஃப்ளோரிங்கு, அதோட கலவக்கணும், அவ்வளோதான். ஒரு டைல் லேயிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அங்கெல்லாம் நம்ம லேயிங் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் கிளாஸாக. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்கு டைல் போட்டதுக்கப்புறம் இதுமாதிரி டைலை விட்டு வெளில வருது பார்த்திங்களா, இது டைல் போடாத இடம், அது டைல் போட்ட இடம். ஸோ இதுதான் விஷயம், இப்படி தான் இருக்கும். இதை கெமிக்கலை நம்ம இந்தமாரி டேங்க்கில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. இது வந்து ஒன்று வந்து பம்பிங் ஹோஸு, இன்னொன்று வந்து எண்டு ஹோஸை டம்மி பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா இதில் இருக்க மருந்து எல்லாமே ஃபுல்லாக இன்ஜெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு இன்ஜெக்ட் பண்ணுறப்பே இதை டம்மி பண்ண மாட்டோம். ஏன்னா போயிட்டு ரிட்டன் வந்து ஊற்றணும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. செக் பண்ணதுக்கப்புறம் டம்மி பண்ணிடுவோம். டம்மி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா அங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கும் உள்ளார ஃப்ளோரில். அப்போ ஃப்ளோரில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இந்த ரிட்டன் வருது பாருங்கள், ஃப்ளோ வருது பாருங்கள், கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகும். நீங்கள் அதனால் எதாவது நினச்சி கவலைப்படாதீங்க. காஸ்ட்லியாக இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ளைவுட்டை வந்து ஒரு 6 மந்த்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில்
ஒரு 1 இயரோ 6 மந்த்லையோ கரையான் அடிச்சது நம்ம இவ்வளோ பண்ணி செலவு பண்ணி மன உளைச்சல் ஆயிடுறோம். ஸோ அந்த கவலையை விடுங்க, விட்டு தள்ளுங்க. டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம பிளாசம் குரூப் வந்து உங்களுக்கு சிறந்த முறையில் குறைந்த விலையில் பண்ணி கொடுப்போம். கவலையை விடுங்க. இனிமேல் பெஸ்ட் கண்ட்ரோல் பிளாசம் குரூப்பை அணுகவும். மிக்க நன்றி.